ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. டைம் அண்ட் ஒர்க்கு நேரமும் வேலையும் டிஎன்பிஎஸ்சி, சிபிஓ, டெட்டு, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்விங்க இது. முதல் டைப் மாடலை பார்க்கலாம். 5 ஆட்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிப்பர். 50 ஆட்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர்னு 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் மேன் பவர் பாருங்கள், M1 வச்சுக்கலாம். மேன் 5, வேலையை வந்து W1 வச்சுக்கலாம். சரி, ஆச்சுன்னா 5. டே எத்தனை 5 நாட்கள் D1. ரெண்டாவது மேன் பவர் M2 வந்து 50ன்னு வச்சுக்கிறேன். வேலையை வந்து எவ்வளோ W2 அல்லது H2 போட்டு 50 D2 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா M1 × D1 பை வேலைன்னு சொன்னால் பகுதியில் வரணும் பை W1 = M2 × D2 பை W2. M1 வேலை எவ்வளோ 5 இன்ட்டு அதுக்கடுத்து D1 வேலையை 5 பை பகுதி வேலையை வந்து 5 போடுறோம் M2 எவ்வளோ 50 × X D2 தெரியாது பை 50. இந்த 5 கேன்சல் ஆகிடுது. இந்த 50 கேன்சல் ஆகுது. X = 5. அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன்னாங்க 7 இருக்குது, டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்த மாடல் கணக்கை பாருங்களேன். ஏவும் பியும் ஒரு வேலையை முடிக்க 4 நாட்கள் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை ஏ மட்டும் தனியாக செய்து முடிக்க 12 நாட்கள் ஆகின்றன. எனில் பி மட்டும் அந்த வேலையை தனியாக முடிக்க எத்தனை நாட்கள்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல ஏவும் பியும் சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறாங்க 4 நாளில். ஆனால் அதே வேலை ஏ மட்டும் தனியாக நின்று செஞ்சால் 12 நாள் ஆகுது. அப்போ பி மட்டும் அந்த தனியாக அந்த வேலையை முடிக்கணும்னா என்ன, எப்படி எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டாங்க. இதுக்கும் ஒரு ஃபார்முலா 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேரும் சேர்ந்து செய்கிறத மொத்தம் நாட்களில் டோட்டல் டேஸ் டீன்னு வச்சுக்கிறேன் 4. ஏ மட்டும் அந்த வேலையை வந்து எவ்வளோ நாளில் செய்கிறாரு 12 நாளில். பி வந்து கொஷின் மார்க் கேட்டாங்க. அப்போ பி = தேவையானது டோட்டல் டேஸையும் ஏவும் பெருக்கணும் பை 7 டோட்டல் டேஸை கழிக்கணும். P = 4 × 12 12 பகுதி 12 - 4. B = 4 × 12 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பை 8. ஒரு நாள் 4, 2 நாள் 8, 1 2 2 6 2 12. அப்போ பியினுடைய மதிப்பு எவ்வளோங்க 6. அப்போ நமக்கு தேவையான ஆக்ஷன் எவ்வளோ பி. இங்கே டிக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அடுத்த கணக்கு பார்க்கலாம் மாடலில். ஏ ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 20% வேலைத்திறன் மிக்கவர் எனில் அதே வேலை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? முதல்ல ஏ என்பவர் ஒரு வேலையை முடிச்சு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ என்றவர் ஒரு வேலையை 24 நாள் முடிப்பார். ஆனால் ஏவோட பி 20% திறன் அதிகம்னாங்க. இப்போ ஏக்கு பர்சன்டேஜ் தெரியுதுன்னா முதல்ல 100ன்னு வச்சுக்கிறோம். வகுத்தல் 100 + Xன்னு சேர்த்துக்கிறோம். ஏன்னா பி அவரோட திறமையானது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இன்ட்டு டி எத்தனை நாளுங்க 100/100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் பி அதிகமாக செய்கிறாரு 20. 100 + 20 × 24 டேக்கு. அப்போ 100/120 × 24. ஒரு 24 24 5 24 எவ்வளோ 120. ஒரு 5 5 25 எவ்வளோங்க 100. அப்போ நமக்கு தேவையான பி ஆக்ஷன் எவ்வளோ பியில் இருக்கிறாரு. இது ஒரு மாடல். அடுத்த மாடல் பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகின்றன. 2 பேர் இருக்காங்க. பியும் சியும் சேர்ந்து வேலையை முடிக்க 5 நாட்கள். அதே வேலையை சியும் ஏவும் சேர்ந்து முடிக்க 20 நாட்கள் ஆகின்றன. எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ மட்டும் சேர்ந்து கொடுத்தனால முதல்ல இருக்கிறது ஏ 12ன்னு வச்சுக்கலாம், பி 15ன்னு வச்சுக்கலாம், சி 20ன்னு வச்சுக்கின்னு இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஏற்றா ஷார்ட்டாக 60 வருது. இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னு சொன்னால் டோட்டல் டேஸ் டி போட்டு ஏவும் பியும் பியும் சியும் ஏவும்னா 2 × L எல்சிஎம் எடுத்தால் பெருக்கணும் வகுத்தல் L/A ப்ளஸ் எல்னா எல்சிஎம் எடுத்த மாதிரி ப்ளஸ் L/B ப்ளஸ் L/C. T = 2 × L மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சு 60 வகுத்தல் 60 ஏன்னா L மதிப்பு 60 தானே, ஏனுடைய மதிப்பு எவ்வளோ 12 ப்ளஸ் B 60 தானே வகுத்தல் B மதிப்பு எவ்வளோ 15 ப்ளஸ் C எவ்வளோ L மதிப்பு 60/20. சுருக்கணும்னு வச்சுக்க 2 × 60. இது 5 12 60. இது 4 5 60 ப்ளஸ் 3 20 60. 120 இது 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 கூட்டினா 12. ஒரு 12 10. அப்போ 10 நாட்கள் ஆகின்றன. நமக்கு தேவையான ஆக்ஷன் எங்கே இருக்குங்க 7 இருக்குது நமக்கு தேவையானது. ஆக இந்த மாதிரி வேலையும் ஒர்க் அண்டு வேலையை பற்றி கணக்கு கேட்டால் இது மாதிரி வருங்க. கண்டிப்பாக பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.